தமிழ்நாடுதான் என் வீடு, தமிழ்நாட்டிற்கு பாதுகாவலனாக இருப்பேன் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உறுதியளித்துள்ளார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் தாவிக நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு மற்றவர்களுக்கான மாநிலம், ஆனால் எனக்கு வீடு என்று தெரிவித்தார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள், என் குடும்பம் என்று கூறினார். எனக்கு அனுபவம் இல்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததை தவிர இவர்களுக்கு வேறு என்ன அனுபவம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக் கொண்டு அவர்கள் காதிலேயே விசில் ஊதி அனுப்புங்கள் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலேயே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலேயே விசில ஊதி அனுப்புங்க. எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைங்களேன் எனக்காக. நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். வேற யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு என அனைத்திலும் திமுக ஆட்சியை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் விமர்சித்தார். தமிழ்நாட்டிற்கு முதலில் டிஜிபியை நியமிங்கள் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தார். எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். போதைப் பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாம அது பாட்டுக்கு தாறுமாற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. வயலன்ஸ் எல்லாம் தலைவிரிச்சு ஆடுது. அதுக்கு ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம். சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார். எங்க சார் போனார் அவரு? எங்க அவரு? சும்மா இந்த ஆக்டிங் ஆபீசரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்துனீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபியை போடுங்க சார். அதுக்கப்புறமாச்சும் சட்டம் ஒழுங்கு சரியாகுதான்னு பார்ப்போம். நல்ல அரசியல் செய்ய வந்திருக்கிறேன் என்று கூறிய விஜய், யாரையும் அழிக்க நான் வரவில்லை என்று தெரிவித்தார். என்னை மாதிரி சொந்தமாக கட்சி தொடங்கி 1% வாக்கு உங்களால் வாங்க முடியுமா? அதற்கு திராணி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். 2 வருடத்தில் முதன்மை சக்தியாக மாறி 30% வாக்கு சதவிகிதத்தோடு இருக்கிறோம் என்று கூறினார். இந்த தேர்தலில் தூய சக்தி தாவேகாவிற்கும் தீய சக்தி திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்று தெரிவித்தார். பலமுறை மக்கள் டெலிட் செய்தவர்களை ஏன் எதிர்க்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய அவர், திமுகவின் உங்கள் கனவு திட்டத்தை கடுமையாக விமர்சித்தார். மேலும் விக்கிரவாண்டியில் நான் கூறிய ஆட்சியில் பங்கு என்ற பயம் தற்போது ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடித்துக் கொண்டிருக்கிறது என்று விஜய் தெரிவித்துள்ளார். 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சின்னு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு தூய சக்தி டிவிக்கு, இன்னொன்னு தீய சக்தி டிஎம்கே. எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுகன்றப்போ டார்க்னஸ் குள்ள எதுக்கு கல்லெறியணும்? நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன்.
இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாறா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. சேலத்தில் நடந்த விஜய் பரப்புரை கூட்டத்தில் வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சேலத்தில் நடைபெற்ற விஜயின் கூட்டத்தில் சீலநாயக்கன்பட்டி சிவசக்தி நகரைச் சேர்ந்த சூரஜ் என்பவர் கலந்து கொண்டார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்திற்கு வந்து வெள்ளி கொலுசு பட்டறையில் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்த சூரஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவருக்கு ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்பு இதய அறுவை சிகிச்சை செய்த நிலையில் கூட்டத்தில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 37 வயதான சூரஜ் விஜய் பரப்புரை கூட்டத்தில் வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.